இசைஞானியை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த ப்ரொடியூசர்கிட்டையும் அக்ரிமெண்ட் போடலை. அவருடைய மியூசிக்கல் ஒர்க்கை அசைன் பண்ணி யாருமே இது வரைக்கும் எந்த ப்ரொடியூசர்கிட்டையும் அக்ரிமெண்ட் போடலை. அதை போல எந்த அக்ரிமெண்ட்டையும் இதுவரை எந்த ப்ரொடியூசரும் தாக்கல் செய்யவில்லை. ஸோ இதனால் யாருக்கும் ஒரு தேர்ட் பார்ட்டிஸ் யாருக்கும் எந்த விதமான உரிமையும் கிடையாது. அவர் கம்போஸ் பண்ண பாடல்களுக்கு அவரிடம் மட்டும்தான் அந்த உரிமை இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த இதை தாக்கல் செய்தோம். மீண்டும் சோனி நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் ப்ரொடியூசர்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம், நாங்கள் மும்பையில் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இதையெல்லாம் கேட்ட நீதியரசர் என்ன சொல்லியிருக்காரு, இது சோனி நிறுவனம் அடுத்து இதெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணுமா வேண்டாமான்றதை 22ஆம் தேதி டிசைட் பண்ணுவோம். அது வரைக்கும் அதற்குள்ளே இவர்கள் இதுவரை இசைஞானி அவர்களுடைய பாடல்களை மற்றவர்களுக்கு கொடுத்து எல்லா யூடியூப்பில் ஸ்ட்ரீம் பண்ணி இதுவரை எவ்வளவு ரெவென்யூ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அந்த விவரங்களை துல்லியமாக தாக்கல் செய்ய வேண்டும். 22/10 அன்றைக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த வழக்கு மீண்டும் 22/10 அன்று விசாரணைக்கு வர இருக்கிறது. குட் பேட் அக்லி படத்தில் அந்த பாடல்களை நீக்க வேண்டும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த குட் பேட் அக்லி படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் நீக்கப்பட்டு தான் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. அந்த வழக்கிலேயும் சோனி நிறுவனத்தை சேர்க்க வேண்டும்னு சொல்லி நீதிபதி உத்தரவு போட்டிருக்காரு. அந்த வழக்கு 16ஆம் தேதி வருகிறது. இந்த வழக்கு 22ஆம் தேதி வருகிறது. எப்படி இந்த வழக்குகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக எப்படி கொண்டு செல்வது அப்படின்றது பின்னர் முடிவு செய்யப்படும்.